கூட கண்காணிப்பாளர்களுக்கான வழிமுறைகள். இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் முறையா அமைதியா நல்ல முறையில நடக்க நீங்க என்னென்ன செய்யணுங்கிறத நான் இப்ப சொல்ல போறேன். கவனமா கேட்டுக்குங்க. தேர்வு தொடங்கும் முன் 1:30 முன்னதாக நீங்க தேர்வு மையத்திற்கு வந்து அங்க இருக்கிற தலைமை தேர்வு கண்காணிப்பாளரோட அறைக்கு முதல்ல வந்துடணும். தேர்வு நடைபெறும் நாளன்று அளிக்கப்படும் அறிவுரைகள், கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை நான் இப்போ விளக்கமா சொல்ல போறேன். உங்க மொபைல் போன்களை ஸ்டாஃப் ரூம்லயே வச்சிடுங்க. உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற தேர்வு எழுதுற அறைக்குள்ள நீங்க போகும்போது மொபைல் போன் மற்ற சாதனங்கள் எதுவும் உங்ககிட்ட இல்லைங்கிறத உறுதி செஞ்சுக்குங்க. தேர்வு நடைபெறும் போது ரொம்ப விழிப்போட இருக்கணும். எந்த காரணத்துக்காகவும் தேர்வு எழுதும் அறையை விட்டு வெளியே வரக்கூடாது. OMR விடைத்தாள்கள், அட்டெண்டன்ஸ் ஷீட்ஸ், ஹால் ஸ்கெட்ச், பிளாக் அண்ட் ரெட் பால் பாயிண்ட் பென், ஸ்டாம்ப் பேட், வைப்பிங் கிளாத், சிசர், நூல், ஸ்கேல், கத்தி, இது எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு தேர்வு துவங்கறதுக்கு 45 நிமிடங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தேர்வு நடைபெறும் அறைக்கு நீங்க போயிடணும். அடுத்தது சார், கேளுங்க. அப்ப கேள்வித்தாள்கள் சொல்றேன். முதல்ல என்னென்ன செய்யணுங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இதுக்கு வரேன். தேர்வு எழுதுறவங்க மொபைல் போன், எலக்ட்ரானிக் கைகடிகாரம், கால்குலேட்டர் உட்பட எந்த எலக்ட்ரானிக் பொருட்களையும் எடுத்துக்கிட்டு வரத்துக்கு அனுமதிக்க கூடாது. சார், நான் ஆளுக்கு வந்துட்டேன். எக்ஸாம் எழுதிட்டு கூப்பிட்றேன். வை. குட் மார்னிங் சார். ஏன் சார், பேகு செல்ஃபோன்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, திரும்பவும் எடுத்துகிட்டு வந்தால் எப்படி சார்? வெளியே போய் வச்சுட்டு வாங்க சார், போங்க. சாரி சார். தேர்வு எழுதுறவங்கள அறைக்குள்ள அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஹால் டிக்கெட்டை சரி பாருங்க. அவங்க பெயர், ரெஜிஸ்டர் நம்பர், போட்டோ ஒட்டப்பட்டு அவர்களுக்கென்று ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்தில்தான் அவங்க சரியா உட்கார்ந்திருக்காங்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்கள் உறவினர் எவரேனும் உங்கள் அறையில் தேர்வு எழுதுவதாக இருந்தால் தலைமை கண்காணிப்பாளரிடம் எடுத்து கூறி மற்றொரு அறையில் உங்கள் பணியினை தொடரலாம். OMR விடைத்தாளில் 4 இடங்களில் பார்கோட், அதாவது பட்டை குறியீடு இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். பார்கோடு இல்லை என்றாலோ வேறு ஏதேனும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டாலோ உடனே அதை தலைமை கண்காணிப்பாளரிடம் தெரிவிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்களுடைய, அதாவது தேர்வு எழுதுபவர்களுடைய புகைப்படம், பதிவு எண் ஆகியவற்றை சரிபார்த்து அதன் பிறகு அவர்களுக்கான OMR விடைத்தாள்களை தந்து அதை எப்படி பூர்த்தி செய்யணும்னு விளக்குங்க. எல்லாரும் நல்லா கவனிங்க. உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற ஆன்சர் சீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பேரு, ரிஜிஸ்டர் நம்பர், ஃபோட்டோவும், உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய பேரு, ரிஜிஸ்டர் நம்பர், ஃபோட்டோ, டேபிளில் ஒட்டி இருக்கக்கூடிய பேரு, ஃபோட்டோ, ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாம் ஒன்றா இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, டேட் ஆஃப் எக்ஸாம், சப்ஜெக்ட், ஸ்கூல் நேம் அதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்ததுன்னா இமிடியேட்டாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? தேர்வு எழுதுபவர்கள் அனைவரும் கருப்பு மை கொண்ட பால் பாயிண்ட் பேனாக்களை மட்டும்தான் OMR விடைத்தாள்களில் விடையளிக்க பயன்படுத்த வேண்டும். ஷேடிங் செய்வதற்கும் அதே கருப்பு மையைத்தான் பயன்படுத்த வேண்டும். கருப்பு மை, நீலமை ஆகியவற்றை சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. மையின் நிறம் மாறும் பட்சத்தில் அந்த விடைத்தாள் இன்வாலிட் ஆகிவிடும். OMR விடைத்தாள் பக்கம் 1 முறையே பகுதி 1 மற்றும் பகுதி 2 என 2 பகுதிகளை கொண்டிருக்கும். பகுதி 1 விடையளிப்பதற்கான வட்டங்கள் கொண்டிருக்கும். வட்டம் A, வட்டம் B, வட்டம் C, வட்டம் D, வட்டம் E என்று குறிப்பிட்டிருக்கும். ஒவ்வொரு வினாவிற்கும் ஒரு விடைதான் அளிக்க வேண்டும். தேர்வு எழுதுபவருக்கு குறிப்பிட்ட வினாவிற்கு விடை தெரியாத பட்சத்தில் வட்டம் E-ஐ ஷேட் செய்ய வேண்டும். தேர்வர் ஒரு குறிப்பிட்ட வினாவிற்கு விடையாக ஏதேனும் ஒரு வட்டத்தை ஷேட் செய்யாத பட்சத்தில் அவருடைய விடைத்தாள் இன்வாலிட் ஆகிவிடும் என்று சொல்ல வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆன்சர் சீட்டில் பகுதி 1, பகுதி 2ன்னு 2 பகுதி இருக்கும். பகுதி 1ல் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்காக A, B, C, D, Eன்னு 5 வட்டங்கள் இருக்கும். இதில் எது சரியான விடையோ அதை A, B, C, Dக்கான வட்டத்தில் ஷேட் பண்ணணும். உங்களுக்கு விடை தெரியலைன்னா ஈங்கிற வட்டத்தை ஷேட் பண்ணணும். A, B, C, D, E இதில் ஏதாவது ஒரு வட்டத்தை தான் ஷேட் பண்ணணும். ஷேடே பண்ணாமல் விட்டுட்டாலோ
உங்களுடைய ஆன்சர் ஷீட் இன்வேலிட் ஆயிடும். அடுத்தது சார். சொல்லுங்க. ஆன்சர் ஷீட்ல பென்சில் யூஸ் பண்ணலாமா? கூடாது. தேர்வு எழுதுறவங்க பென்சில், இங்கு பேனா, நீல நிற பால் பாயிண்ட் பேனா இது எதையுமே பயன்படுத்த அனுமதிக்க கூடாது. அவங்க கருப்பு நிற பால் பாயிண்ட் பேனாவை மட்டும்தான் பயன்படுத்தணும். தேர்வு தொடங்குவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன் வினாத்தாள் அடங்கிய பண்டல் கொடுப்பார்கள். அந்த கட்டை பிரிப்பதற்கு முன்னால் அதன் மேற்புறம் தேர்வு எழுதும் 2 நபர்களிடம் ரிஜிஸ்டர் நம்பரோடு விட்னஸ் கையெழுத்தும் வாங்க வேண்டும். நீங்களும் கையொப்பம் இட வேண்டும். தேர்வெழுதும் தேர்வர்கள் முன்னிலையில் கேள்வித்தாள் அடங்கிய கட்டினை பிரிக்க வேண்டும். விநியோகிக்கப்படும் கேள்வித்தாளில் அச்சு, அதாவது பிரிண்ட், வரிசை எண், சீரியல் நம்பர், பக்க எண், பேஜ் நம்பர் எல்லாம் சரியாக இருக்கின்றதா என்பதனை உறுதி செய்யுமாறு தேர்வு எழுதுபவர்களிடம் அதனை அறிவுறுத்த வேண்டும். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கேள்வித்தாள்ல சீரியல் நம்பர், பேஜ் நம்பர், பிரிண்டிங் எல்லாம் சரியா இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்க ஷேட் பண்ணதுக்கு பிற்பாடு அதுல ஏதாவது டிஃபெக்ட் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, இன்வேலிட் ஆயிரும். விடைத்தாளில் கேட்கப்பட்டுள்ள இடத்தில் கொஸ்டின் புக்லெட் நம்பர் எழுதப்படாமலோ அல்லது ஷேட் செய்யப்படாமலோ இருந்தால் அந்த விடைத்தாள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாமல் இன்வேலிட் ஆக்கப்படும் என்பதை தேர்வு எழுதுபவர்களுக்கு தேர்வுக்கூட கண்காணிப்பாளர் விளக்கமாக சொல்ல வேண்டும். அதே மாதிரி விடைத்தாளில் கேட்கப்பட்டிருக்கிற கொஸ்டின் புக் நம்பரையும் எழுதி அதை நீங்க ஷேட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அந்த விடைத்தாள் இன்வேலிட் ஆயிரும். அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் தேர்வு எழுதுபவர்களின் பெயருக்கு நேரே கேள்வித்தாளின் எண், OMR விடைத்தாளின் எண் ஆகியவற்றை தெளிவாக எழுதி தேர்வர்களிடம் கையெழுத்து வாங்க வேண்டும். அதற்கு பின் அந்த கையெழுத்தையும் தேர்வரின் புகைப்படத்தையும் சரிபார்க்க வேண்டும். தேர்வு துவங்கிய 10 நிமிடங்களில் தேர்வு எழுத வராதவர்களை அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் ஷேட் செய்துவிட்டு ஹால் ஸ்கெட்சில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு எதிரே குறியிட வேண்டும். மேலும் அவரது விடைத்தாளை சிவப்பு பால் பாயிண்ட் பேனாவினால் குறுக்கு கோடிட்டு கையெழுத்து போட்டு OMR விடைத்தாளில் கருப்பு மையினால் பகுதி 1 மற்றும் பகுதி 2 ஆப்சென்ட் மார்க் செய்யவும். கேளுங்க சார், ஸ்டூடெண்ட்ஸும் சைன் பண்ணணுமா சார்? அதைத்தான் நான் இப்ப சொல்ல போறேன். தேர்வு முடிந்த பின்னர் விடைத்தாளின் பகுதி 1 தேர்வு எழுதுபவர்களின் இடது கை பெருவிரல் ரேகையை பதிக்க வேண்டும். ரேகையை பதிய வைத்ததும் கைகளை நன்றாக துடைத்துக் கொள்ள வேண்டும். மற்ற பகுதிகளில் மை பட்டுவிட்டால் அவருடைய விடைத்தாள் இன்வேலிட் ஆகிவிடும் என்று சொல்ல வேண்டும். தேர்வு எழுதும் நேரம் முடிவடைவதற்கு முன்னால் யாரையும் ஹாலில் இருந்து வெளியே செல்ல அனுமதிக்க கூடாது. இன்னும் 1/2 hour இருக்குமா? 200 கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணிட்டியான்னு நல்லா செக் பண்ணிக்க. எதுவும் பிளாங்க் விட்டுருக்க கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது இனிவரும் தேர்வுகளில் தேர்வு எழுதும் நேரம், அதாவது 3 மணி நேரம் முடிந்த பின்பு கூடுதலாக 15 நிமிடம் தேர்வு எழுதுபவர்களுக்கு தேர்வாணையத்தால் வழங்கப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் தேர்வர்கள் என்ன செய்ய வேண்டும் என பின்வருமாறு விளக்கமாக சொல்ல வேண்டும். அந்த 15 நிமிட நேரத்தில் விடைத்தாளின் பக்கம் 1 அனைத்து கேள்விகளுக்கும் விடையளித்த பின்னர் அந்தந்த காலத்திற்கு கீழ் எத்தனை A, எத்தனை B, எத்தனை C, எத்தனை D, எத்தனை E மொத்த கூட்டுத் தொகையையும் கணக்கிட்டு எழுத வேண்டும். அதன் பின்னர் முதல் காலத்தில் ஏயில் உள்ள எண்ணிக்கையான 17, இரண்டாம் காலத்தில் ஏயில் உள்ள எண்ணிக்கையான 14, மூன்றாம் காலத்தில் ஏயில் உள்ள எண்ணிக்கையான 16 இந்த மூன்றையும் சேர்த்து கூட்டிக் கொள்ளவும். 17 + 14 31 + 16 47. இந்த கூட்டுத்தொகையான 47ஐ பிரிவு 3Aயில் உள்ள A கட்டத்தில் நிரப்ப வேண்டும். 047 என்று நிரப்ப வேண்டும். தேர்வு எழுதுபவர்களுக்கு தேர்வுக்கூட கண்காணிப்பாளர் விளக்கமாக சொல்ல வேண்டும். பின்னர் முதல் காலத்தில் Bயில் உள்ள எண்ணிக்கையான 19, இரண்டாம் காலத்தில் Bயில் உள்ள எண்ணிக்கையான 16, மூன்றாம் காலத்தில் Bயில் உள்ள எண்ணிக்கையான 16 இந்த மூன்றையும் சேர்த்து கூட்டிக் கொள்ளவும். 19 + 16 35 + 16 51. இந்த கூட்டுத்தொகையான 51ஐ பிரிவு 3Aயில் உள்ள B கட்டத்தில் நிரப்ப வேண்டும்.
அதுபோல முறையே 3 காலங்களில் உள்ள சி, 3 காலங்களில் உள்ள டி, 3 காலங்களில் உள்ள இ அதனை கூட்டல் செய்து அதனின் மொத்த எண்ணிக்கையினை பகுதி 2 பிரிவு 3A உள்ள CDE ஆகிய கட்டங்களில் அந்தந்த கூட்டுத்தொகையை எடுத்து எழுதி பிரிவு 3B அதற்குரிய வட்டங்களை நிரப்புமாறு அறிவுறுத்த வேண்டும். இந்த A, B, C, D, E இவைகளின் கூட்டுத்தொகை, அதாவது A 47, B 51, C 52, D 39, E 11 இவைகளின் கூட்டுத்தொகை 200 என்றால் வழங்கப்பட்டுள்ள வினாத்தாளில் உள்ள வினாக்களின் எண்ணிக்கையும் சமமாக, அதாவது 200 இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பின்பு தேர்வர்கள் எழுதிய விவரங்களை நீங்கள் சரிபார்த்து பிரிவு 4 A, B, C, D, E கட்டத்தில் தேர்வர்கள் எழுதிய கூட்டுத்தொகையை எடுத்து எழுத வேண்டும். மொத்த கூட்டுத்தொகையையும் கணக்கிட்டு எழுத வேண்டும். அதன் பின்னர் பக்கம் 1, பக்கம் 2 ஆகியவற்றில் தேர்வர்கள் கையெழுத்திட்டு இருக்கிறார்களா, கைரேகை பதிவு செய்து இருக்கிறார்களா என்பதை உறுதி செய்து பின்னர் நீங்கள் கையொப்பம் இட வேண்டும். பின்னர் தேர்வு எழுதிய அனைத்து விண்ணப்பதாரர்களின் OMR விடைத்தாள்களை சேகரித்து எண்ணிக்கையை சரிபார்த்து தலைமை கண்காணிப்பாளரிடம் பத்திரமாக ஒப்படைக்க வேண்டும். இந்த TNPSC எக்ஸாம் எப்படிங்கறத பத்தி நான் சொன்னது உங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுதா? ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. எல்லாம் நல்லா புரிஞ்சது சார். நன்றி.